கோரம்சார் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு 1800 கிலோ வெடிபொருட்களை கொண்டு போயிட்டு இன்னைக்கு அதில் 4 அடிச்சிருக்கிறாங்க. அதில் 3 தடுத்துருக்குறாங்க, 1 அடிச்சிருச்சு. பெரிய டஸ்டர் பாம்ஸ். ஒரு கொண்டு போயிட்டு வெடிச்சதுன்னா நூற்றுக்கணக்கில் அது சதுரி போயிட்டு அதை அடிக்கும். இப்போ தான் இஸ்ரேல் ஊழையிடுறான், எங்களுடைய மக்களை கொள்றான். இப்போ தான் அமெரிக்கா ரொம்ப சஃபர் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அமெரிக்க சோல்ஜர்ஸும் சரி, அமெரிக்காவுடைய மிலிட்டரி அசட்ஸ், அவனுடைய ஏர்போர்ட்ஸ், ஏர்பேஸஸ் எல்லாம் வந்து கடுப்பையாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இன்னொரு 5 நாளைக்கு தாங்க மாட்டாங்க. அமெரிக்க பத்திரிகைலாம் எழுதிட்டான், ஈரானை வந்து தப்பாக மதிப்பீடு செஞ்சுட்டாங்க. இந்த போர் காரணமாக வந்து ஈரானில் இப்போது கருப்பு மழை வந்து பெய்துட்டு இருக்கு. மூச்சு திணறல், அதாவது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. போர்னா இப்படி தான் எக்கனாமிக் டார்கெட்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இதில் வர்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு அடிமையாக ஒத்துவானா? அவனுடைய 10 விமான தாங்கி கப்பல்கள் 2-3 நிற்குது இல்லையா, அதுக்குள்ள ஒரு 2-3 மூழ்கி கடிச்சாங்க. நார்த் கொரியாவும் ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இறங்குறதா என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டால் நான் இறங்குவேன் அப்படின்னா பெரிய ஒரு உலக போரை வெடிக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் இஸ்ரேல் போல் வந்து நாளுக்கு நாள் வந்து வலுவடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து ஈரான் வந்து அமெரிக்காவை மிரட்டுறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரானை மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது ஹார்மஸ் வழியாக தான் வந்து எண்ணெய் வரணும், அந்த வழியை நீங்கள் வந்து மூடிட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 20 மடங்கு அதிகமான தாக்குதல் வந்து உங்கள் மேலே தொடுப்போம். ஈரான் வந்து இதுக்கடுத்து மீண்டும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத அளவுக்கு நாங்கள் தாக்குதல் தொடுப்போன்ற ஒரு விஷயம் ட்ரம்ப் அவர்கள் வந்து மிரட்டியிருக்காரு. இந்த பக்கம் வந்து அமெரிக்கா தாக்குதல் ஏற்பட்டது அப்படின்னா நாங்கள் அந்த வழியை வந்து மூடிடுவோம், 1 லிட்டர் எண்ணெய் கூட அந்த வழியை நாங்கள் வந்து விட மாட்டோன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இந்த போரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த போரினுடைய மூலம் என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்ட நான் நிறைய பேசிட்டேன். இந்த போரினுடைய மூலமே வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு அமெரிக்கா நினைக்கிறான். அதுக்கு ஒரே தடையாக இருக்கிறது ஈரான் தான். ஸோ உடனே ஈரானை வந்துட்டு ஈரானுடைய தலைமையை குறி வச்சு தான் முதல்ல குண்டு வீசின முதல் நாளே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொமேனி அவங்களுடைய குடும்பத்தையே வந்துட்டு அழிச்சு விட்டான். அவங்க ஒரு புள்ள தான் தப்பிச்சான், இப்போ அவன் வந்துட்டு அங்கத்தினுடைய தலைவராயிட்டான். ஸோ அமெரிக்காவுடைய நோக்கம் ஆதிக்கம் செலுத்துறது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த ஆயில் ரிசர்வில் இருக்கு வந்துட்டு கச்சா ரிசர்வில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12% வந்துட்டு ஈரானில் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு இயற்கை எரிவாயும் அவங்ககிட்ட நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட தான் வந்துட்டு மிகப்பெரிய அந்த நாட்டில் தான் விரிப்புகளில் தரை விரிப்புகள்னு சொல்கிறோம்ல, அழகான தரை விரிப்புகள், அவனோட எக்ஸ்போர்ட்டராக தான் பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட்டர் வரும். இப்போ நம்மக்கிட்ட வரக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்துட்டு பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஈரான்லேருந்து வரக்கூடிய பேரிச்சம்பழம் இந்த மார்க்கெட்டில் நிறைய இருக்கும், நிறைய வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உடனே ரத்தத்தில் கலக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஊட்டம் உடையது. அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு அவன் எக்ஸ்போர்ட். இப்போ வந்து அமெரிக்கா என்ன பண்ணுறான்னா பொருளாதார தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு எல்லா இடத்துலையும் முடக்கிடுறான். அதனால தான் அவனுடைய நாட்டில் உள்நாட்டு சந்தையில் இவனுடைய பொருட்களை விற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. இப்போ அவன் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு டாலர்லாம் தேவையில்லை, நீ ரூபாய் டேர்ம்ஸ்லேயே நான் வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்றான். இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு பல லட்சக்கணக்கான டன்னு பாஸ்மதி அரிசி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஈரானுக்கு போகுது. எல்லாம் இப்போ நின்று போச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியல, ஏன்னா கப்பல் போக்குவரத்து கிடையாது, அப்படின்னு நின்று போச்சு. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, இன்னொரு பாதிப்பு எக்ஸ்போர்ட்டில் ஏற்பட்டுருக்கக்கூடிய பாதிப்பு. அதனால் இந்த பாதிப்பை வந்துட்டு இந்த போர் வந்துட்டு மிக பெரிய அளவுக்கு உக்கரப்படுத்திட்டு இருக்குது. அவன் என்ன பண்ணுறான்ட்டான், என்ன அழிக்க பார்த்தேன்னா நான் ஒன்று அழிப்பேன். கோரம்சார் ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 1800 கிலோ ஆயுதங்களை கொண்டு போயிட்டு வெடிபொருட்களை கொண்டு போயிட்டு சொர்க்கக்கூடியது, மிக வலிமை வாய்ந்த ஒரு அந்த இதை வந்துட்டு இன்றைக்கி அதில் 4 அடிச்சிருக்கிறாங்க இஸ்ரேலில். அதில் 3 தடுத்துருக்குறாங்க, 1 அடிச்சிருச்சு. பெரிய அதாவது டெல் அவீவ் அப்படின்றதே இன்றைக்கி வந்துட்டு காசா மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா கட்டடங்களும் வந்துட்டு சதைஞ்சு போய் மக்களெல்லாம் வெளியேறிட்டாங்க, கோஸ்ட் சிட்டி ஆகிப்போச்சு. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாத வந்துட்டு இந்த இன்னொரு புனிஷன்ற ஒன்று இருக்குது இல்லைங்களா, அது பேர் என்னென்னா அந்த கிளஸ்டர் பாம்ஸ். ஒரு கொண்டு போயிட்டு வெடிச்சதுன்னா நூற்றுக்கணக்கில் அது சதுரி போயிட்டு அதை அடிக்கும். இப்போ தான் இஸ்ரேல் ஊழையிடுறான், எங்களுடைய மக்களை கொள்றான்ட்டு. இப்போ தான் இவர் இவ்வளோ கடமை கொண்டுகிட்டு இருந்தார், இப்போ தான் அவன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான். ஸோ இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் இது ஒரு பெரிய கிரைசிஸ் ஆகும். அது இல்லாத அமெரிக்காவுடைய பேசஸை குறி வச்சு இவன் வந்துட்டு அந்த மிசைல் எல்லாம் அட்டாக் பண்ணுறான் ஈரான். ஸோ அப்படி அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், அவர்களையும் பதிலுக்கு இவங்களை தாக்க வேண்டி வரும். அப்படி தாக்குதல் வந்துச்சு அப்படின்னா என்னுடைய பொருளாதாரத்தை நசுக்கிற நீ உன் பொருளாதாரத்தை நான் நசுக்கிட்டு எண்ணெய் வயல்கள் மீது இவனை கொண்டு வீசுறான்னா அங்கேயும் பற்றி எறிய போகுது. ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் என்ன, அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை அனுமதிக்கிறதுனால தான். ஈரான் எப்படிப்பட்ட முடிவெடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு அமெரிக்கா சொல்லக்கூடாது, எந்த நாடும் சொல்லக்கூடாது. அவனுக்கு அணு ஆயுத தேவை இருக்கா இல்லையான்றது அவன் முடிக்கப்போ நம்ம அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம். நான் அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்தா நம்ம பண்ணோம், நம்முடைய தேவை. எனக்கு இந்த ஆண்டு இருக்கக்கூடிய சீனா அணு ஆயுத நாடு, அவங்களுடைய அச்சுறுத்தல் இருக்குது. ஸோ நான் அணு ஆயுதத்தை சோதிப்பேன் அப்படி தான் சொல்லிட்டு நம்ம பண்ணோம். நம்மளுக்கு எதிராக கூட அவர் வந்துட்டு பொருளாதார தடையெல்லாம் விதிச்சார், அதெல்லாம் ஒன்றும் வேவலை, அதுக்கப்புறம் தான் விட்டுட்டார் அவர். இதே மாதிரி இப்போ பாகிஸ்தான் அவங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, நார்த் கொரியா அணு ஆயுதம் இருக்குது,
அப்போ ஈரானை மட்டும் நான் குறி வச்சுட்டு இருக்கிறேன். கேட்டால் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல், உலகத்துக்கு அச்சுறுத்தல். உலகத்துக்கு அணு ஆயுதம் இருக்கிறது ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னோம்னா, அமெரிக்கா கிட்ட இருக்கிற அணு ஆயுதமும் உலகத்துக்கு அச்சுறுத்தல் தான். இஸ்ரேல் கிட்ட இருந்தாலும் அச்சுறுத்தல் தான். இந்தியா கிட்ட இருந்தாலும் அச்சுறுத்தல் தான். ரஷ்யா கிட்ட இருந்தாலும் அச்சுறுத்தல் தான். அப்புறம் நீ எப்படி சொல்ற அதை மட்டும் தனியாக பிரிச்சு? அவன் யாராவது தாக்குனானா? நீ தாக்குற வரைக்கும் அவன் தாக்குனானா? அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஆதிக்கத்துக்கு எதிர்த்து குரல் கொடுக்காத நாடுகள்னால இன்னைக்கு ஒரு பெரிய போர் வெடிச்சு நடந்துட்டு இருக்குது. இந்த போர் இன்னும் பயங்கரமாக ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு காத்தாலேருந்து வரக்கூடிய நேற்று நைட்டு வரக்கூடிய செய்திகள் சொல்லுது. சார் இப்போ இந்த அளவுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 3ஆம் உலகப் போருக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? 3வது உலக போரில் ஆகாதுமா, அவன் அங்கங்கே அடிச்சுக்கிடுவான். இப்போ கூட இஸ்ரே நான் வந்துட்டு ஈரானை விட்டு தர மாட்டோம், துணை நிற்போம்னு சொல்லியிருக்கிறான். ரஷ்யா கூட ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுவான் கடனுக்கு, அவ்வளோதான். சைனாவும் அதே தான், ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுவான். அவனுக்கு ஒன்றும் போகிற நேரம் இறக்க மாட்டாங்க. இப்போ நார்த் கொரியாவும் வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இறங்குறதா ஒரு செய்திகளும் வந்து வெளியாகிருக்கு. இல்லை, சப்போர்ட்டிவாக இருக்கிறது நான் ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணுவான், என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டால் நான் இறங்குவேன் அப்படின்றான். யாரை தாக்குவாங்க? அமெரிக்காவை தாக்கணும். பார்க்கலாம், அந்த அளவுக்கு போகல இது வரைக்கும், வந்து பார்ப்போம். சார் அதே ஆனால் மாதிரி பெரிய ஒரு உலக போரை வெடிக்கக்கூடிய அளவுக்கு இது ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே அமெரிக்கா ரொம்ப சஃபர் பண்ணிட்டான். ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அமெரிக்க சோல்ஜர்ஸும் சரி, அமெரிக்காவுடைய மிலிட்டரி அசட்ஸ், அவனுடைய ஏர்போர்ட்ஸ், ஏர் பேசஸ் எல்லாம் வந்து கடுமையாக தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுக்கும் பெரிய பாதிப்பு. இன்னும் கொஞ்ச நாள் தாங்க மாட்டாங்க, இன்னொரு 5 நாளைக்கு தாங்க மாட்டாங்க, யாருமே தாங்க மாட்டாங்க, ஈரான் உட்பட யாருமே. அதனால் அவங்களே முடிச்சுக்குவாங்க. இந்த போரை வந்து எப்போ நிறுத்தணும் அப்படின்றது வந்து நாங்கள் தான் தீர்மானிப்போம்னு ஈரான் வந்து ஒரு சைடில் இருந்து சொல்லப்படுது. அதே மாதிரி அமெரிக்காவுடைய எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் வந்து ஈரான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாளுக்கு நாள் வந்து வலுவாகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக மக்கள் தான் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அமெரிக்க பத்திரிகைலாம் எழுதிட்டா, அமெரிக்கா அது ஈரானை வந்துட்டு தப்பாக மதிப்பீடு செஞ்சுட்டா, இந்த அளவுக்கு அவன் பதிலடி கொடுப்பான்றதே உனக்கு தெரியல. நீ இன்னும் நான் சிஐஏ வச்சுட்டு இருக்கிறேன், மொசாத்தை வச்சுட்டு இருக்கிறேன்னு, இப்போ விட்றான் பாரு மிஸ்ஸைல், ஒன்றத்தை தடுக்க முடியுதா உன்னால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ட்ரம்ப்பை திட்டிட்டு இருக்கிறான். அவர் இங்கே இப்போ மோடி மாதிரி அங்கே அந்த நாட்டுக்கு, அவர் அந்த நாட்டுக்கான லூஸ் அது. ஸோ தட் இஸ் த பிரசிடென்ட். நீங்கள் ஆதிக்கத்தை செலுத்த போனீங்க அப்படின்னோம்னாலே, ஆதிக்கத்தை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு, ஆதிக்கத்துக்கு உன்னுடைய ஆதாரம் என்னது? ஆயுதம் தானே, ஆயுத வல்லமை தானே. அது இன்னொரு நாட்டுக்கு இருந்ததுன்னா என்ன ஆகும்? தட் இஸ் த ப்ராப்ளம். இதை உணரவே இல்லை அவங்க. என்கிட்ட அணு இதை நான் தூக்கி போட்டால் அழிஞ்சிருவேன். இன்னொருத்தரும் தூக்கி போடுவான் உன் தலைமையில. தூக்கி போடுவானா? போட மாட்டானா? அழிக்கிறது தான் உன்னுடைய கடைசி ஆயுதம் அப்படின்னா இன்னொருத்தரும் அழிச்சிட்டு போகிறான். அப்போ அல்டிமேட்லி அழிவை நீங்கள் தாங்கணும். முடியுமா அதெல்லாம்? அடுத்து சொல்கிறேன், லூசுத்தனமாக இவங்களாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. போரை நீ நிறுத்தணுமா? இந்த செகண்டை நிறுத்து, பேச்சுவார்த்தைக்கு வா. அங்கே அணு ஆயுதம் இருக்கா? அதுக்கான அத்தாட்சி இருக்கா? இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஏதாவது சொன்னான்? அப்படி இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டத்துக்கு போகணும். முதல்ல ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்கணுமா வேணாமன்றதை அந்த நாடு தான் முடிவெடுக்கணும், வேற எவனும் முடிவெடுக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு நாட்டில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு உலகம் வந்தால் தவிர இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ட் எல்லாம் தடுக்க முடியாது. இது ஒரு சாக்கு போக்கு. அவங்ககிட்ட ஆயுதம் இருந்ததுன்னா எனக்கு அச்சுறுத்தல். இப்போ நான் சொல்கிறேன், நம்ம 5 பேர் வர்றோம், ஒரு பஞ்சாயத்துக்கு போகிறோம், நான் இவ்வளோ நீளமான கத்தியை வச்சுட்ருக்கிறேன், நீங்களும் வந்துட்டு ஒன்று கொடுத்து நல்லா பெருசாக எடுத்துருக்குறீங்க, அது என்ன? அது அச்சுறுத்தல். வாங்கணும், பூச்சி காட்டுறதுக்கு வாங்கிருங்க. அப்போ உங்ககிட்ட இருக்குது, அது என்ன? அது கேட்க மாட்டீங்க நீங்கள். அதான் இங்கே பிரச்சனையே இவ்வளோதான். இவர்கிட்ட இருந்தால் ஆயுதம் அது நல்லதான், இன்னொருத்தர்கிட்ட இருந்தால் அது கெட்டதான். நீ என்ன சரஸ்வதி பூச்சிக்காக ஆயிரத்தாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறீங்க? தலைமையில் போடுறதுக்கு தானே. அப்போ அவன் தலைமையில் போடுறது அவனை தயார் பண்ணுவான்ல. அப்புறம் என்ன அதில் உனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்று, ஆளுக்கு ஒரு நியாயம். கட்டுப்படுத்தணும் மிடில் ஈஸ்ட்டை பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தணும், த்ரெட் பண்ணணும். என்ன மீறி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஒட்டுமொத்த காசாவையும் அழிச்சு யார் கட்டுக்கிட்டா? 73,000 பேர் கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரேல். 73,000 நேற்று வரைக்கும் கணக்கு. யாரும் கட்டுக்கிட்டீங்க? அவங்க எல்லாருமே டெரரிஸ்டா? தப்பு இல்லை அதெல்லாம். மூளை எல்லாருக்கும் ஒன்றே வகையில் தானே. எனக்கும் அவ்வளோதான், உங்களுக்கும் அவ்வளோதான், தப்பிக்கும் அவ்வளோதான், எல்லாருக்கும் அவ்வளோதான். யார்கிட்ட வேணாலும் எது வேணாலும் உதிக்கும், அது இன்னொரு இடம். யார் வேணாலும் சயின்டிஸ்ட் ஆகலாம், யார் வேணாலும் ஆயுதங்களை கண்டுபிடிக்கலாம். உலகம் இன்னும் இதுவாக போகும். ஆயுதங்கள் சின்ன சின்னதாக ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் அச்சுறுத்தல் அதிகமாகிடுச்சு. இப்போ ட்ரோன் தானே பெரிய அச்சுறுத்தல். ட்ரோனுடைய விலை 2 லட்சம் 3 லட்சம் இவ்வளோதான். ஆனால் ஒரு மிசைல் என்ன விலை? ட்ரோனை ஒரு விமானத்தை விட்டு 1000 பறக்க விட்டால் போதும், கொசு மேகிற மாதிரி இப்படியே பறக்கும். ஒன்று ஒரு இடத்துல போட்டு வெடிக்கும். என்ன பண்ணுவீங்க?
இந்தியா பாகிஸ்தான் போகிற வந்து ட்ரோனில் தானே நடந்துச்சு பார்த்தீங்கல்ல. ஆனால் ஒரு ட்ரோன் அடிக்கிறது இங்கேருந்து எவ்வளோ செலவாச்சு? ஒரு ஆகாஷ் மிசைல் அடிச்சோம் நம்ம, தெரியுமா? இதெல்லாம் தேவை. அதெல்லாம் மிசைல் தான் வரணும்னா மிசைல் வரல, ட்ரோன் வருது. அது ஒன்று துப்பாக்கி வச்சுட்டு இப்படியே குறி பார்த்தா சுட முடியாது, காக்கா குருவியை சுடுற மாதிரி முடியாது. அப்போ அப்படியே மாறுதில்ல அந்த போர், சூழலே மாறுதில்ல. ஸோ அப்போ போர் வந்துட்டு ரொம்ப நாள் நடக்கும்ல. யோசிச்சு பாருங்களேன் எப்படியாப்பட்ட நிலையிட்டு. அப்படியே நாங்கள் அயன் டோம் வச்சுருக்குறோம், யாரும் உள்ளே நுழைய முடியாது. இன்றைக்கி எடுத்து பாருங்கள், டெல் அவீவ் இஸ்ரேலினுடைய தலைநகரம் ரப்புள். நான் காசாவில் நடக்கிறேன்னா இஸ்ரேலில் நடக்கிறேன்னான்னு தெரியலன்றான் ஒருத்தன். அங்கே இருக்குது ஷார்ட்ஸை போட்டு. அந்த நாட்டுக்காரங்க ஏதாவது எங்கள் நாடு மாதிரி இப்படி டேமேஜ் ஆச்சுன்னு சொன்னால் உடனே 5 ஆண்டு காலம் சிறையா அங்கே. யார் அந்த லூசரில் பெஞ்சமின் நெத்தன்யாகுன்னு ஒன்று அது சொல்லுது. உண்மையை அவர் வெளில விட மாட்டாரான். சேட்டலைட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகுது, நீ அழிக்கிறது எவ்வளவு, அழிஞ்சது எவ்வளோன்னு சொல்லிட்டு போகுது. ஈரானுடைய அடுத்த உச்ச தலைவராக வந்து அலி கமேனி அவருடைய மகன் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இப்போ அடுத்த டார்கெட்டாக வந்து அவரை வந்து டார்கெட் வைக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. அவனுக்கு என்ன அமெரிக்காவுடைய விருப்பம் என்னன்னா, இந்த தலைமையெல்லாம் இல்லாத பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஒரு தலைமையை வச்சிருக்கிறான். முதல்ல 1979 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷா ரஜாயிம் அப்படின்ற ஒரு மன்னராட்சி தான் அங்கே இருந்தது ஈரானில். அதை தூக்கிட்டு தான் அந்த கொமேனியினுடைய ஆட்சி வந்துச்சு, மதவாத ஆட்சி. இப்போ மறுபடியும் அவர் அதை கொண்டாட நினைக்கிறாரு. அவர் ஒன்றும் டெமோக்ரஸிலாம் கொண்டு வர நினைக்கல, அரசாட்சி கொண்டு வர நினைக்கிறாரு. கொண்டாந்துட்டு இவர் போய்ட்டு பக்கத்தில் பார்த்துருவார் அட்வைசர் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் அவர் சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஈரானில் ஒன்றும் முன்னேறாது, எல்லாத்தையும் தூக்கி தள்ளிடணும், எல்லாத்தையும் ஒரு வித்து கொடுப்பார். அப்படி தான் அமெரிக்க பொருளாதாரமே நிற்கிது. இப்போது வெனிசுலாவில் போயிட்டு அந்த நாட்டினுடைய பிரசிடென்ட்டையும் அவருடைய பொண்டாட்டியும் தூக்கிட்டு வந்துட்டான். அடுத்தபடி என்ன சொன்னேன், எல்லாரும் வந்துட்டு வெனிசுலா ஆயில் வாங்கணும், நான் தான் தீர்மானிப்பேன்றான். யாரை வச்சு அவங்க போய்ட்டு ஆயில் எடுப்பேன், நான் அனுப்பி வைப்பேன் அந்த கார்பரேட் செட்டுறான். அவங்க வந்துட்டு எண்ணெய் எடுத்து வைப்பாருங்க, நம்மளாம் வாங்கிட்டு இது பண்ணணும். அந்த கச்சா வந்துட்டு நாரி போன கச்சா யாரும் வாங்க மாட்டான், இதை வந்துட்டு விற்கிறான், அதை இந்தியா வாங்கிடணும். ஏன்னா இவருடைய ஃப்ரெண்டு. இதுதான் தன்னுடைய நாட்டு பொருளாதாரத்தை, தன்னுடைய நாட்டு பொருளாதார ஆதாரங்களை கொண்டு அவனால் வளமிக்கதாக ஆக்க முடியலை. ஸோ உலகம் ஃபுல்லாக வந்து சுரண்டான். உலகம் ஃபுல்லாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி அது மூலம் வழிக்கு கொண்டு வர பார்க்குறான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டான், 500 பில்லியனுக்கு இங்கே சொல்கிறான். 45 லட்சம் கோடிக்கு இங்கே வந்துட்டு அவனுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இங்கே ஏற்றுமதி பண்ண போகிறான் இந்த நாட்டுக்கு. எதுக்கு? நம்ம பண்ண சோத்துக்கா செத்துட்ருக்குறோம். இப்போ கிடையாது, அனுப்ப போகிறார் அவர். அவன் அனுப்புறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நோய் வந்து சாவு, அப்புறம் மருந்து விற்கணும்ல. இந்த போர் காரணமாக வந்து ஈரானில் இப்போது கருப்பு மழை வந்து பெய்துட்ருக்கு. இந்த ஒரு மழைனால வந்து அங்கே இருக்கும் மக்களுக்கு வந்து இப்போது மூச்சு திணறல், அதாவது புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எச்சரிக்கை விடுச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது போரினுடைய பாதிப்பு அப்படி தான் இருக்கும். போர்னா இப்படி தான், நீ எக்கனாமிக் டார்கெட்ஸை இவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னே அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டான், ஈரானை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இதெல்லாம் ஒரு வழியில் இப்படி தான் ஆகும். நீங்கள் இதில் வர்றதுக்கான ஒரு வழி சொல்லுங்களேன். ஈரானுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். அமெரிக்காவுக்கு அடிமையாகணும், அதை ஒத்துக்குவானா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான், இதுக்கு வேறு வழியே கிடையாது. அமெரிக்கா திருந்தணும், இல்லை திருத்தப்படணும்னா அவனுடைய 10 விமான தாங்கி கப்பல்கள் 2-3 நிற்குது இல்லையா, அது தலைமையில் வந்துட்டு 2-3 மிசைலை இறக்கி அதுங்களை ஒரு 2-3 மூடு கட்சி ஆடினோன்னா போர் இல்லை. நிரந்தரமாக போர் வராது. அதற்கான வழிமுறைகளை தான் இப்போ வாங்கணும். சரி, இப்போ பாகிஸ்தானும் வந்து பாகிஸ்தானுடைய வர்த்தக கப்பலை இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இந்த போர் பதற்றம் காரணால. இப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கா இந்த போர்? யாராக இருந்தாலும் போரில் பாதிப்பு தான், ரொம்ப கஷ்டம். அது போர்னால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்துட்டு ரொம்ப பாரிய விளைவுகளெல்லாம் ஏற்படுத்தும். இப்போ $110 கொண்டாந்துட்டாங்க விலையை, நாளைக்கு 125, 130, 150 ஆகும். அப்போ எல்லாமே பாதிக்கப்படும்ல. அதனால் அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், வங்கதேசமாக இருக்கட்டும், எல்லாரும் பாதிக்கப்படுவோம், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே சார், இந்த போர் வந்து எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து நம்பிக்கை நன்றி.